பல்வேறு அமைப்புகள் நாயுடு மற்றும் நாயக்க சமுதாயம் மற்றும் தெலுங்கின மக்கள் எங்களோட இணைந்து செயல்படுவதற்கும் 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கும் எழுச்சியான ஒரு அமைப்பாக உருவாவதற்கு வழிவகை செஞ்சிருக்கு. இன்றைக்கி நடந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது வருகிற 2026 தேர்தலில் தெலுங்கின மக்களோட எழுச்சிக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்ந்து இணைந்து வேலை செய்வதற்காக தயாராக இருக்கணும். அது மட்டும் அல்லாமல் எதிர்கொள்ளும் காலங்களில் மிக விரைவில் வட்டாரம் மண்டல வாரியாக நாயுடு மற்றும் நாயக்க மற்றும் தெலுங்கு மக்களோட மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீர்மானம் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து 26 எலெக்ஷனில் யார் ஆதரவு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை யார் ஆதரவு நான் முடிவு பண்ணலாம். நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் 2024 தனிச்சின்னோம். இப்போவும் நாங்கள் தெலுங்கின சமுதாயத்திற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் வெறும் ஆதரவு மட்டும் இல்லாத உறுதுணையாக தொடர்ந்து இங்கே கூட பயணிக்கக்கூடிய ஒரு உறுதியான கட்சி கூட சேர்ந்து பயணம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். அப்படி இல்லைனா 234 தொகுதியிலையும் நாங்கள் தனித்து நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். எங்ககிட்ட எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தெலுங்கினத்தில் இருக்கிறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் நாயுடு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் 34 தொகுதியிலையும் எங்களால் தனித்து வேட்பாளர்களை நியமிக்க முடியும். இப்போ உங்கள் அமைப்புலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்பு இருக்குது. நாயுடு சமுதாயமாக நீங்கள் மட்டும்தான் இதே மாதிரி பல்வேறு அமைப்புலாம் இருக்குது. அதான் ஒன்று போட்டு ஐடியா இருக்குது. அதாவது தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு அமைப்புகள் வெறும் வாட்ஸ்அப் குரூப்பில் பயணம் பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது குறுகிய வட்டங்களில் பயணம் பண்ணிகிட்ருக்கலாம். இதை அரசு இயந்திரங்கள் ஒரு பல அமைப்புகள் இருக்குது அப்படின்ற தோரணையை உண்டு பண்ணி நாயுடு சமுதாயத்தை பிளவுபடுத்தி வச்சுருக்கு. அதை உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி பல்வேறு அமைப்புகள் நாயுடு மற்றும் நாயக்க சமுதாயம் மற்றும் தெலுங்கின மக்கள் எங்களோட இணைந்து செயல்படுவதற்கும் 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கும் எழுச்சியான ஒரு அமைப்பாக உருவாவதற்கு வழிவகை செஞ்சிருக்கு. இன்றைக்கி நடந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது வருகிற 2026 தேர்தலில் தெலுங்கின மக்களோட எழுச்சிக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்ந்து இணைந்து வேலை செய்வதற்காக தயாராக இருக்கணும். அது மட்டும் அல்லாமல் எதிர்கொள்ளும் காலங்களில் மிக விரைவில் வட்டாரம் மண்டல வாரியாக நாயுடு மற்றும் நாயக்க மற்றும் தெலுங்கு மக்களோட மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீர்மானம் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து 26 எலெக்ஷனில் யார் ஆதரவு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை யார் ஆதரவு நான் முடிவு பண்ணலாம். நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் 2024 தனிச்சின்னோம். இப்போவும் நாங்கள் தெலுங்கின சமுதாயத்திற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் வெறும் ஆதரவு மட்டும் இல்லாத உறுதுணையாக தொடர்ந்து இங்கே கூட பயணிக்கக்கூடிய ஒரு உறுதியான கட்சி கூட சேர்ந்து பயணம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். அப்படி இல்லைனா 234 தொகுதியிலையும் நாங்கள் தனித்து நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். எங்ககிட்ட எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தெலுங்கினத்தில் இருக்கிறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் நாயுடு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் 34 தொகுதியிலையும் எங்களால் தனித்து வேட்பாளர்களை நியமிக்க முடியும். இப்போ உங்கள் அமைப்புலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்பு இருக்குது. நாயுடு சமுதாயமாக நீங்கள் மட்டும்தான் இதே மாதிரி பல்வேறு அமைப்புலாம் இருக்குது. அதான் ஒன்று போட்டு ஐடியா இருக்குது. அதாவது தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு அமைப்புகள் வெறும் வாட்ஸ்அப் குரூப்பில் பயணம் பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது குறுகிய வட்டங்களில் பயணம் பண்ணிகிட்ருக்கலாம். இதை அரசு இயந்திரங்கள் ஒரு பல அமைப்புகள் இருக்குது அப்படின்ற தோரணையை உண்டு பண்ணி நாயுடு சமுதாயத்தை பிளவுபடுத்தி வச்சுருக்கு. அதை உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி 5 நாயுடு சமுதாயத்தோட அமைப்புகள் ஒன்றிணைஞ்சிருக்கும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதை உறுதி செய்வதற்கும் ஒரே அமைப்பாக மாற்றுவதற்கு மிக விரைவில் அதிகபட்சம் 6 மாத காலம் எங்களுக்கு போதுமானது அப்படின்றத இப்போ அனைத்து அமைப்புகளும் பேச போறீங்களா? எல்லா அமைப்பும் நாங்கள் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்பில் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இன்னைக்கு மற்ற வேலைகள்னாலே அவங்களால கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அமைப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு எத்தனை அமைப்பு இருக்குது? இன்றைக்கி 5 தமிழ்நாட்டில் மொத்தம் அமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பாக செயல்படுது அப்படின்னா ஒரு 6-7 அமைப்புகள் தான். தமிழ்நாட்டில் 354 அமைப்புகள் இருக்குது. சங்கங்கள் அதே தனியாக சொல்லணும் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்மளை கட் பண்ணி 6-7 அமைப்புகள் தான் இருக்குது. இதில் ஒருத்தர் கட்சி கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த 6-7 அமைப்புகளுமே மற்ற பெருவாரியான அமைப்புகள் வெறும் பதிவு பெறாத சங்கங்களாகவும் அல்லது குறுகிய வட்டங்களில் செயல்படக்கூடிய சிறு சங்கங்களாகவும் அது தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் பயணம் பண்ணிக்கிறது. அதாவது அரசியல் கட்சிகளால் தூண்டப்பட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் தான் அதை பிளவுபட்டி காட்டப்பட்டிருக்கிறது தவிர மற்றபடி நிலையாக செயல்படுறது 6-7 சங்கங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த 6-7 சங்கமும் மிக விரைவில் ஒன்றிணையும் அப்படின்றத ஒரு தீர்மானம் எங்களோட
தெலுங்கு இன மக்களோட எழுச்சிக்காகவும் அவரோட வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கு இன மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தீர்மானமாக எடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக ஏதாவது கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா அரசுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கோம். கடந்த திருமல் நாயக்கர் ஜெயந்தி விழா 11 பிப்ரவரியில் நடந்தது மதுரையில். அங்கே பல கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நாராயணசாமி நாயுடோட சிலை அகற்றுவதற்கு தீர்மானம் போட்டிருக்கு. அது அகற்றக்கூடாது அப்படின்ற கோரிக்கைகள் வச்சுருக்கோம். போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதையும் வந்து இங்கே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நிறைய இடையூறுகள் நாயுடு சமுதாயத்துக்கு இருக்குது. ஏன்னா நாயுடு சமுதாயம் ஒரு சில இடத்துல பெரும்பான்மையாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல சிறுபான்மையாக இருக்கிற இடத்துல மிகப்பெரிய இடையூறுகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்து கூட நின்று சரி செஞ்சு கொண்டிருக்கு தான் இந்த அமைப்பை ஆரம்பிச்சோம். தேர்தல் எத்தனை ஓட்டு வாங்கினீங்க? போன முறை நாங்கள் முதல் முறையாக இந்த தமிழக நாயுடு கூட்டமைப்புனா என்னன்னே தெரியாத ஒரு 3 வருட காலத்தில் ரங்கராஜ நாயுடு யாருன்னு தெரியாத நின்று ஒரு 15 நாளில் அறிமுகமாகி 3271 ஓட்டு எழுவாங்க. விஜயகாந்த்